அத்தியாயம் 51. இரு பக்கமும் மரங்கள் சூழ்ந்து நிற்க அந்த மரங்களுக்கு இடையே அதிவேகத்தில் சென்றது அம்பாசிடர் கார் ஒன்று. காரை ஓட்டுபவன் முகத்தில் இன்ஜினை விட அதிகமான உஷ்ணம் இருந்தது. அவன் கோபத்தின் அளவை பக்கத்தில் இருந்தவளால் கணக்கிடவே முடியவில்லை. அமைதியாரு, இப்ப கோபத்தை விட நிதானம் ரொம்ப முக்கியம். நீ கோபப்பட்டா எல்லாமே கைமீறி போகும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவு பண்ணு. வண்டியில் ஏறியதிலிருந்து அவள் தாரக மந்திரம் போல அதை உச்சரித்துக் கொண்டே இருக்க, ஆனால் அவன் அதை கேட்க தயாராக இருக்க வேண்டுமே. கோபம் அவன் உடலெங்கும் எண்ணெய் பட்டது போல எரிந்தது. கேவலம் ஒரு சின்ன பிள்ளை, அவள் மீது கை வைக்க எப்படி அவனுக்கு மனம் வந்தது? அவன் பிள்ளைக்கும் அந்த குழந்தை வயதுதானே. அவளை போய் எப்படி தொட நினைத்தான்? இல்லாதவர்கள் என்றால் இடியாப்பமாவா அவர்கள்? வருபவர்கள் போறவர்கள் எல்லாம் பிழிந்து பார்த்து செல்ல, தன் பிள்ளை மீது இப்படி யாரேனும் கை வைத்தால் அமைதியாக இருப்பானா அவன்? உன்கிட்டதான் சொல்றேன். தென்றலும் அவனை நிதானப்படுத்த பல முயற்சிகள் செய்தாள். அவளுக்கும் தெரியும் அவன் கோபம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று. அது மட்டுமல்ல, அவன் கோபம் அவனை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தையும் பெரிதும் பாதிக்கும். அனலிடம் அமைதி. அவன் கோபத்தின் அளவு அந்த வண்டியின் வேகத்தில் தெரிந்தது. அந்த வண்டி இவ்வளவு வேகமாக செல்லுமா என்பதே அவளுக்கு இன்றுதான் தெரியும். நீ அமைதியா இருக்கதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனல். ஏதாவது பேசு. இங்க பாரு, வாய் திறந்து ஏதாவது சொல்லு அனல். அனல் வண்டியை நிறுத்திவிட்டு சிவந்த கண்களுடன் பக்கத்தில் இருந்த தென்றலை பார்த்தவன் அவள் மடியில் உறங்கிக் கொண்டிருந்த மித்ராவைக் கண்டு இன்னும் தான் அவன் கோபம் மெருகேறிக் கொண்டே சென்றது. அண்ணா அண்ணான்னு ஆசையா ஓடி வந்து பேசுற சின்ன பொண்ணு என்னை பார்த்து பயந்து கத்துனதை நினைக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அவளை போய் அவனை அப்படியே சும்மா விட சொல்றியா? நீ என்ன வேணாலும் பண்ணு, எங்க வேணாலும் தொடுன்னு அவன்கிட்ட கூட்டிட்டு போய் விட சொல்றியா? இல்ல அவன் பண்ண வேலைக்கு மாலை போட்டு மரியாதை பண்ண சொல்றியா? அவ எப்படி கதர்னா தெரியுமா? என்ன பார்த்து கூட அவ என்று அதற்கு மேல் அவனால் அதை பற்றி சொல்லக்கூட முடியவில்லை. எனக்கு புரியுது, ஆனா இது குழந்தை விஷயம். அதையும் தாண்டி அவ ஒரு பொண்ணு. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு ஒரு முடிவெடுன்னு சொன்ன. அனல் இதழ் மெல்ல விரிந்தது. அந்த புன்னகைக்கு பின்னே இருக்கும் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன், வழிய மட்டும் சொல்லு. தென்றலுக்கு அவனை பற்றி தெரியும். அனல் ஒரு முடிவெடுத்து விட்டால் அவனை யாராலும் மாற்ற முடியாது. அவளுக்கும் உள்ளே கோபம் கொந்தளித்தது உண்மைதான். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னவெனில், அவர்கள் செல்வது பக்கத்து ஊருக்கு. காலம் காலமாக அந்த ஊருக்கும் அவர்கள் ஊருக்கும் பிரச்சனை பிரளயமாக வெடிக்கிறது. அனல் எடுக்கப் போகும் முடிவால் நிச்சயம் இரு ஊருக்கும் இடையே பெரிய கலவரம் வெடிக்கப் போவதில் சந்தேகம் இல்லை. வலிக்குது, தொடாதீங்க என்று உறக்கத்திலும் முளறிய குழந்தையைக் கண்டு ஒரு பெண்ணாய் துடித்து போனாள் தென்றல். என்ன ஆனாலும் பார்த்து கொள்ளலாம், ஆனால் அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று முடிவு செய்தவள் நிமிர்ந்த பார்வையுடன் அந்த கணேஷ் வீட்டுக்கு வெளியே சொன்னாள். திடீரென்று வீட்டின் முன் வண்டி நிற்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்த கணேஷ் மா என்று அலறல் சத்தத்துடன் 4 அடி தள்ளி போய் விழுந்தான். என்னங்க என்று கிச்சனில் இருந்து ஓடி வந்த மனைவி கீழே விழுந்து கிடந்த கணவனை பார்த்தபடி நிமிர்ந்து பார்க்க, அங்கே கைகளை முறுக்கியபடி கண்களில் கோபம் கொப்பளிக்க காலனை போல நின்று கொண்டிருந்தான் அனல். ஹே, யாரிடா நீ என் புருஷன் அடிக்கிற என்றவர் மறுவார்த்தை பேசும் முன் ஏய் என்று அனலின் கர்ஜனையான சத்தம் கேட்டு அவர் பட்டென்று வாயை பொத்திக் கொண்டார். அனல் முகத்தில் அவ்வளவு வெறி. கைகளை மடக்கி அவன் முன் அமர்ந்தவன் வெறி பிடித்தவனைப் போல விடாமல் அவன் முகத்தில் குத்தினான். அவன் ஒவ்வொரு அடிக்கும் அந்த பொறுக்கி முகத்தில் ரத்தம் தெரித்தது. அவனால் பேசக்கூட முடியவில்லை. உன் வீட்டுக்கு வேலைக்கு வந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா என்று அவன் பெல்ட்டையே உருவி அடி வெளுத்தான். இதையெல்லாம் காட்சியாளராக மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள் தென்றலும் அவர் மனைவியும். யார் இவன்? எதற்கு தன் கணவனை அடிக்கிறான் என்று அவருக்கு புரியவில்லை. ஆள் இல்லாத போது கை வச்சல்ல, இப்ப வைடா பாப்போம், கை வைடா என்று அவன் விரல்களை பிடித்து பின்னால் முறுக்கினான். ஐயோ என்று அவன் வலி பொறுக்க முடியாமல் கத்தினான். அந்த பொறுக்கி கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. அவன் எதற்கு அடிக்கிறான் என்று அவனுக்கு தெளிவாக புரிந்தது. தப்பு பண்ணிட்ட, ஏதோ அறிவு கெட்டு கை வச்சுட்ட என்று கெஞ்சியவன் வாயிலே ஒரு உதை விட்டான் அனல். அவர் மனைவி புரிந்தும் புரியாமலும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க, நேற்று நடந்ததை ஓரளவு யூகித்து பார்த்தவருக்கு இப்பொழுது அனைத்துமே புரிய வர அவர் கண்களில் கண்ணீர் துளி அரும்பி நின்றது. மித்து வயதில் அவருக்கும் பெண் குழந்தை உண்டு. அவர் இதயமே ரணமானது. பணம் இல்லனா என்ன வேணாலும் பண்ணுவியா? இது இருந்தாதானே பண்ணுவ என்று அங்கு ஓரமாயிருந்த கிரிக்கெட் பேட்டை கையில் எடுத்தவன் தென்றல் பக்கம் திரும்பினான். கணமூடு,
என்றான் கர்ஜனையாக. அவன் எதற்கு சொல்கிறான் என்று புரிந்து கொண்டவள் வேகமாய் கண்ணை மூடிக்கொள்ளவே அந்த பொறுக்கியின் இரு கால்களையுமே விரித்து கிரிக்கெட் பேட்டை அழுத்தி பிடித்த அனலோ, உனக்கு மரணத்தை விட கொடுமையான தண்டனை கொடுக்க போறேன்டா. இனி எந்த பொண்ணை நீ தப்பான நோக்கத்தோட பார்க்கவே கூடாது என்று அவன் ஆணொருப்பை அடித்து சிதைக்க அவன் வலி பொறுக்க முடியாமல் கத்தும் சமயம் பட்டென்று கண்ணீருடன் கணவன் வாயை பொத்தினார் அவர் மனைவி. நீ அடிப்பா. பச்சை புள்ள மேல கைய வச்சவன் நாளைக்கு என் புள்ள மேல கைய வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் என்றார் வலி நிறைந்த கண்களுடன். செத்தடா என்று கடைசியாக ஓங்கி அடிக்க அவன் கால்களுக்கிடையே ரத்தம் கசிந்து சென்றது. இந்த சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் மட்டுமல்ல, ஊர்க்காரர்கள் என்று பலர் ஒன்று கூறிவிட, யார்டா அது நம்ம ஊர்க்கார மேல கைய வைக்கிறது? முறுக்கிவிட்ட மீசையுடன் ஒருவன் முன்னே வர, புடிங்கடா அவன என்று இன்னும் சிலர் முன்னே வர, குழந்தையை தோளில் போட்டுக்கொண்ட அனல் இன்னொரு கையால் தென்றல் கையை பிடித்து வெளியே வந்தவன் பெரிதாய் ஒன்றும் செய்யவில்லை. ஒரே பார்வை, ஒரே ஒரு பார்வைதான் பார்த்தான். முன்னேறி வந்தவனின் கால்கள் அப்படியே பின்னோக்கி சென்றது. அந்த பொறுக்கியை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றார்கள். உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனால் இனி அவன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நரகம்தான். அப்படி ஒரு நீங்காத வழியை அல்லவா அனல் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு மட்டுமல்ல, ஒரு பெண்ணின் மீது விருப்பமில்லாமல் கை வைக்க நினைக்கும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை இப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லையெனில் ரோட்டில் ஓடவிட்டு சுட வேண்டும், கல்லால் அடித்தே கொள்ள வேண்டும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் குற்றம் குறையும். விஷயம் இரு ஊருக்கும் இடையே பெரிய பிரளயமாக வெடித்தது. எது நடக்கக்கூடாது என்று தென்றல் எண்ணினாலோ அதுவே நடந்துவிட்டது. விஷயம் அந்த ஊர் தலைவர் காதுகளை எட்டியது. கண்ணாடிகள் கொண்டு செதுக்கி கட்டப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீட்டின் வெளியே ஊர்க்காரர்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்க, அவர்களுக்கு முன் வெள்ளை வேஷ்டியும் தலையெங்கும் நரைமுடியுடன் அமர்ந்திருந்தார் ஊர் தலைவர் சிங்கம். நம்ம ஊர்ல நம்ம ஆள் மேல கைய வச்சுட்டு போயிருக்காயா, அவனை சும்மா விடக்கூடாது என்று அத்தனை பேரும் கூச்சல் போட, அந்த சத்தத்துக்கு நடுவே நிறுத்துங்க என்று ஒரு கம்பீரமான குரல் கேட்டு அத்தனை பேரின் இதழும் கம் போட்டது போல ஒட்டிக்கொண்டது. தலைவர் சத்தம் வந்த திசையை திரும்பி பார்க்க, அங்கே 6 அடி உயரத்தில் கத்தி போன்ற கூர்மையான கண்களுடன் சிவந்த இதழ்கள் சிரிப்பை மறந்திருக்க, புடைத்த மார்பும் செதுக்கிய உடலும் பார்த்தவரை பயம் கொள்ள வைக்கும் உடல் அமைப்புமாய், முறுக்கிவிட்ட மீசையுடன் வேஷ்டியின் ஒரு பக்கம் தரையை உரச, இன்னொரு பக்கம் அவன் கைகளில் தேங்கி நிற்க, கம்பீரமான நடையுடன் வந்தான் தலைவரின் கடைசி மகனான அதிரூபன். அத்தியாயம் 52. இரு ஊருக்கும் பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்திவிட்டு எதுவும் தெரியாதவன் போல வர்மன் ஐயா முன் அமைதியாக நின்றான் அனல். அடித்தது மட்டும் தெரியும். ஆனால் ஏன் அடித்தான் என்று யாருக்கும் தெரியாது. விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்து கொண்டார்கள். எத்தனை வருஷப்பாக ஏற்கனவே என்ன காரணம் கிடைக்கும் சண்டை செய்யலாம்னு காத்துட்டு இருக்கானுங்க அந்த ஊர்க்காரனுங்க. இப்போன்னு பார்த்து இப்படி பண்ணிட்டு வந்திருக்கு இந்த தம்பி. சரி, எதுக்கு அடிச்சான்னு கேட்டாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பேச, வர்மன் மட்டும் எதுவும் பேசாமல் மௌனமாக அனலை கவனித்துக் கொண்டிருந்தார். ஆளுக்கு தென்றல் விஷயத்தை சொல்லிவிட்டாள். அவனுக்கு இது தவறாக தோன்றவில்லை. குழந்தை மீது கை வைத்தவனை இப்படி செய்தது சரிதான் என்று எண்ணியவனுக்கு ஒரு ஆச்சரியம் மட்டும்தான். அனல் இப்படி மற்றவர்கள் கஷ்டப்பட்டால் உதவக்கூடியவன் அல்ல, மற்றவர்களை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடியவன். அவன் எப்படி இதையெல்லாம் செய்தான் என்பதுதான் அவன் சந்தேகம். நிஜமாவே இவன் மாறிட்டானா, இல்ல இதுவும் இவன் திட்டத்துல ஒன்னா என்பதே ஆழியின் சந்தேகம். என்னைய அமைதியா இருக்கீங்க? இவன் இப்படியே விடக்கூடாது. இவன் யாரு என்ன ஜாதின்னு தெரியாம வேலைக்கு வச்சிங்க. இப்ப பாருங்க எம்பிட்டு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு வந்திருக்கான். இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்களோ. இதுக்கு நீங்க தாயா ஒரு முடிவு சொல்லணும் என்று வர்மன் ஐயா பதிலை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருக்க, இருக்கையிலிருந்து எழுந்த வர்மன் அனலை நோக்கி நடந்தார். அனல் எதற்கும் பயம் கொள்ளாமல் நிமிர்ந்த பார்வை பார்த்தான். நீ அவனை அடிச்சியா அனல்? அனல் கண்களை பார்த்தபடி கேட்டார். வந்து மாமா அங்க என்று அனல் பேசுவதற்கு முன் முந்திக் கொண்டு தென்றல் பதில் சொல்ல வந்தாள். நீ அனலா? மருமகளை பார்த்து புருவம் உயர்த்தி கேட்க தென்றல் தலை கவிழ்ந்தது. ஆமா, நான் அடிச்சேன் என்று சற்றும் பயமில்லாமல் நெஞ்சை நிமிர்த்தி சொன்னவனைக் கண்டு வர்மன் இதழ் விரிந்தது. ஓஹோ, நீ தப்பு பண்ணிட்ட என்று வர்மனையா கர்ஜனையாக சொல்ல, ஆழியும் தென்றலும் பதட்டம் கொண்டார்கள். என்னதான் அவனை இருவருக்கும் பிடிக்காது என்றாலும் அவன் செய்த செயல் சரிதானே, அதற்காக அவர்கள் அவன் பக்கம்தான்.
அப்படி சொல்லுங்கய்யா, அப்படி சொல்லுங்கய்யா என்று அத்தனை பேரும் கோரஸ் போட, ஆனால் ஐயா அடுத்து சொன்னதை கேட்டு அத்தனை பேரின் முகத்திலும் செருப்பை சாணியில் முக்கி அடித்தது போல ஆனது. நீ அடிச்சுட்டு வந்திருக்க கூடாது, கொன்னுட்டு வந்திருக்கணும். அப்போ பெருமைப்பட்டிருப்ப என்று ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தம் திருத்தமாக சொன்னவரைக் கண்டு அனல் முகத்தில் மட்டுமல்ல, அங்கிருந்த அத்தனை பேரின் முகத்திலும் அதிர்ச்சிதான். ஐயா என்று அவர்கள் எதுவோ சொல்ல வர, ஒரு சுத்தி காவலுக்கு ஆள வைங்க. அவங்க ஏதாவது பண்ண முயற்சி பண்ணா உடனே தகவல் கொடுங்க. இப்ப எல்லாரும் போகலாம் என்று வர்மன் கையை அசைக்க, அதற்கு மேல் மறுபேச்சு இல்லாமல் அனைவரும் விலகி சென்றார்கள். நிச்சயம் ஏதாவது கிளர்ச்சி வெடிக்கும் என்று இவர்கள் காத்திருக்க, ஆனால் அவர்கள் எண்ணியது போல எதுவும் நடக்கவே இல்லை. வர்மனுக்கு அதுதான் இன்னும் சந்தேகத்தை கொடுத்தது. அடிப்பட்டவன் குடும்பத்தை சேர்ந்தவர்களே போலீஸ் எவ்வளவு கேட்டும் கேஸ் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இத்தனை வருடம் சண்டை போட காரணம் தேடிய ஊர் வாய்ப்பு கிடைத்தும் அமைதி காப்பது ஏன் என்று மொத்த ஊரும் குழம்பி போக, இது அனைத்திற்கும் காரணம் ஒருத்தன் மட்டுமே. அவன் அதிரூபன். சிங்கத்தின் மூத்த மகன் வக்கீல், இளைய மகன் அதிரூபன். பள்ளி பக்கம் பார்வை நகர்த்தியதோடு சரி, ஆனால் படிக்கவில்லை என்றாலும் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசும் கெட்டிக்காரன். பல தொழில்களை ஒற்றையாளாக எடுத்து நடத்தி அவனுக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். அதிரூபன் என்றால் மரியாதை என்பதையும் தாண்டி ஒரு பயம் உண்டு அத்தனை பேருக்கும். அவன் வார்த்தையை மீறி நடக்கும் தைரியம் அங்கு யாருக்கும் இல்லை. யாரும் அந்த ஊர்க்காரங்க கூட சண்டைக்கு போகக்கூடாது, இது என்னோட முடிவு என்று கர்ஜனையாக சொன்னான் ரூபன். நம்ம ஊர்க்காரனுங்க மேல கைய வச்சிருக்கானுங்க, இப்ப மோதுறதுதானே சரி. ஏப்பா வேண்டாம்னு சொல்ற? சிங்கம் கூட மகனை புரியாமல் பார்த்தார். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. என் வார்த்தை மீறி யாராவது சண்டை போட்டீங்கன்னு தெரிஞ்சா பின் விளைவு பயங்கரமா இருக்கும் என்றான் எச்சரிக்கும் குரலில். அதற்கு மேல் யாரும் பேச முடியுமா என்ன? அப்படி என்னதான் அவன் திட்டமா இருக்குன்னு நம்மளும் பொறுத்திருந்து பாப்போம். மித்துக்குட்டி சரியாக சில நாட்கள் ஆனது. இன்னும் அவள் அனலை பார்த்தால் விலகிதான் சென்றாள். அவளுக்கு அவகாசம் தேவை என்று அனலும் அவளை நெருங்கி செல்லவில்லை. அத்தோடு மித்துவை மட்டுமல்ல, மகேஷ் காலேஜ் போகவும் அனல் ஏற்பாடு செய்தான். ஆனால் அவள்தான் வீம்புக்காரி ஆகிற்றே, அதனால் வீம்பு பிடித்தாள். நான் போகல, எனக்கு ஃபீஸ் கட்ட நீங்க யாரு? நான் படிக்கணும்னா என் சொந்த காசுல படிச்சுப்பேன். உங்களோட இறக்க எதுவும் எனக்கு தேவை கிடையாது. நீங்க யாரு முதல்ல? நான் எந்த ஆம்பளையும் நம்ப மாட்டேன். இங்க யாரும் யோக்கியம் இல்ல. அப்பா பாதையில விட்டுட்டு போனாரு, அண்ணன் எங்க இருக்கான்னு கூட தெரியல. இதுல எந்த உறவும் இல்லாம நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும் என்று எதற்கெடுத்தாலும் அனலிடம் எரிந்து விழுந்தாள் மகேஷ். ஒருவேளை அவன் பழைய அனலாக இருந்திருந்தால் அவள் கண்ணம் பழுத்திருக்கும். நான் ஒன்னும் உன்னை படிக்க வைக்கல. உன் 10th மார்க் வச்சுதான் ஸ்காலர்ஷிப்ல சீட் வாங்கியிருக்கேன். 12th படிக்காதால பாலிடெக்னிக் போட்டிருக்கேன் என்று ஒரு வழியாக அந்த ரோஷக்காரி மகேஷை காலேஜ் சேர்த்து விட்டான். அவன் சொன்னது போலவே ஒவ்வொன்றாய் செய்து கொண்டிருந்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் தென்றலும் அனலை வச்சு செஞ்சுட்டு தான் இருந்தா. வேலை கொடுக்கறதுல பாரபட்சம் பாக்குறதே இல்ல. இதுல ஆளியும் சர்க்கரையும் இன்னொரு பக்கம் வச்சு செஞ்சாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா அனலுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். அவன் இப்பதான் மனுஷனா வாழ்ற மாதிரி ஃபீல் பண்றான். அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து விருந்து ஏற்பாடு பண்றது அந்த வீட்டு வழக்கம். அதற்கான ஏற்பாடு ஒரு பக்கம் தடப்புடலாய் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அனலை எப்படி பார்சல் பண்ணி அனுப்பலாம்னு ஆளி தீவிரமா யோசிச்சு பிளானும் ரெடி பண்ணிட்டான். அந்த அனலை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணும்னா அதுக்கு இதான் வழி. நீ இந்த எண்ணெய பின்வாசல் பக்கம் ஊத்து. ஐயா அவனை கூப்பிடுவாரு. அவன் வேகமா ஓடி வரும்போது வலிக்கு விட்டு விழுந்துருவான். எப்படி என் பிளான்? ஆனா என்று சர்க்கரை மண்டையை சொரிந்தான். அவனுக்கு என்னமோ இது சரியாக வரும் என்று தோன்றவில்லை. நான் சொல்றதுதான் சரியா வரும். அதனால நான் சொன்னதை மட்டும் செய். அவன் வர்ற இடத்துல ஊத்து. இன்னைக்கு மிஸ் ஆகவே கூடாது, புரியுதா என்று அவன் கையில் எண்ணெயை கொடுத்து அனுப்பி வைத்தான் ஆழி. சர்க்கரையும் அவன் சொன்னது போல பின்வாசல் பக்கம் எண்ணெய் ஊற்றிவிட, இவர்கள் எண்ணியது போலவே வெளியே செல்ல நேரமானதால் வர்மன் ஐயா அனலை அழைத்தார். அவன் வருவானென்று ஆழி ஆர்வமாக பின்வாசல் பக்கம் எதிர்பார்த்து காத்திருக்க, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என்பதைப் போல நேரங்கள் போனதை தவிர அனல் வரவில்லை. அவர் மறுபடியும் அனலை அழைத்தார். ஆனால் அனல் வரவே இல்லை. அப்பொழுதுதான் அனலை தென்றலுடன் வயலுக்கு அனுப்பி வைத்தது ஞாபகம் வர, நெற்றியில் கை வைத்தவர் இப்பொழுது சர்க்கரை அழைக்க, தொரதா ஐயாவுக்கு விசுவாசியாச்சு. குளிச்சு முடிச்சு அன்றாயரோட நின்னாலும் ஐயா கூப்பிட்டா அப்படியே ஓடி வர ரகம் அவன். இப்போ ஓடி வராம இருப்பானா என்ன?
ஐயா கூப்பிட்டாருன்னு தம்பி ஒரு வேகத்துல பின்வாசல் பக்கம் ஓடி வந்தவன், அவன் ஊத்துன எண்ணெயில கால வைக்க, டேய் டேய் என்னடா? என்று ஆளி எச்சரிக்கை செய்யும் முன் பங்காளி பரவசமா அதிலேயே கால வைக்க, இதுதான் தன் வினை தன்னை சுடுன்னு சொல்வாங்க போல. ஐயோ! அப்படி அலறிக்கிட்டு விழுந்தவன் வழுக்கிட்டு போய் அங்கே நின்னு ஆயாவை இடிச்சு, அந்த ஆயா ஸ்லோ மோஷன்ல அவன் மேல விழுந்து, பாடி பாடி டச் ஆனா கூட பரவாயில்ல, லிப்பும் டச் ஆகி பியூட்டிக்கு கிஸ் அடிக்க வேண்டிய வயசுல பாட்டிக்கு கிஸ் அடிச்சிட்டான் நம்ம சக்கரை. ஹீரோஜிக்கு போட்ட செட்டிங்ல அவனே சிக்க, ஹீரோஜி எங்கன்னு உங்கள மாதிரி நானும் க்ளோஸ்அப் வச்சு தேடுனா, ஆத்தாடி பயங்கரமான ஆளு போல. தக்காளி அவனும் ஒரு ரொமான்டிக் சீன் தான் பண்ணிட்டு இருக்கான். அது என்னதுன்னு நீங்க ஆர்வமா எதிர்பார்க்கறது புரியுது. ஆனா அத அடுத்த எபிசோட்ல தான் சொல்வேன். அத்தியாயம் 53. வாரம் ஒரு முறை தென்னந்தோப்பு பக்கம் சென்று அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று கண்காணித்து வருவது தென்றலின் வழக்கம். மாமனுக்கு பின் அனைத்தையும் கட்டி ஆளப் போவது அவள்தானே. அந்த பொறுப்பு சிறுவயதிலிருந்தே அவளிடம் உண்டு என்றாலும் இப்பொழுது கூடுதலாகி போனது. என்னதான் கட்சி வேலை தலைக்கு மேல் இருந்தாலும் அவள் சொந்த வேலையிலும் கவனமாக இருப்பாள் தென்றல். அவளை நினைத்து அனலுக்கு ஆச்சரியம்தான். ஒரு நொடி கூட நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு வேலையும் இழுத்து போட்டு செய்யும் கெட்டிக்காரியாக இருக்கிறாள் அவள். அவனும் வந்து மாதம் கடந்து விட்டது. அவளின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். போன் பார்ப்பது, டிவி பார்ப்பது என எதிலும் அவள் நேரம் செலவு செய்து அவன் பார்த்ததே இல்லை. இதற்கும் எத்தனையோ முறை, நீ ஏன் இவ்ளோ சோம்பேறியா இருக்க? கொஞ்சம் கூட எனர்ஜியா இருக்க மாட்டியா? என்று அவளை காதல் செய்ததாய் நடித்த நாட்களில் அவன் திட்டியது உண்டு. ஆனால் அதற்கெல்லாம் நேரெதிராய் இருக்கிறது அவள் செயல்கள். கரப்பான் பூச்சியை பார்த்தே அவள் பயம் கொண்ட காலம் உண்டு. ஆனால் இப்பொழுதெல்லாம் காண்டாமிருகத்தை கண்டாலே அசால்ட்டாக டீல் பண்ணுகிறாள். தென்றல் என்றால் கட்சியில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கூட பயம் இருக்கிறது. தப்பு என்று தெரிந்தால் யோசிக்காமல் அடித்து விடுவாள். அவளின் இந்த தைரியம் அவனை மெய் சிலிர்க்க வைக்கிறது. அந்த சிவப்பு வண்ண பாவடையும் அதற்கு ஏற்றாற் போல சிவப்பு வண்ண பிளவுஸும் அணிந்து நீல வண்ண தாவணி அணிந்திருந்தவள் அத்தனை நேர்த்தியாக அதை அணிந்திருந்தால்தான். இருந்தபோதும் அந்த தென்றல் காற்றும் இந்த தென்றலை வருடி செல்ல நினைத்ததோ என்னவோ. அவள் அங்க வளைவுகளை தீண்டி செல்லும் சமயம் அவள் தாவணையும் அங்கும் இங்கும் பறந்து அவள் தித்திக்க வைக்கும் அழகை திரை போட்டு காட்டியது. அவளின் முத்து வைத்த கொலுசு வரம் வாங்கி அவள் பாதம் வந்ததோ என்னவோ. ஒவ்வொரு அசைவுக்கும் அதிர்வுடன் ஓசை எழுப்பியது. அவள் இடையை தாண்டிய கூந்தல் அவளின் அசைவுக்கு ஏற்ப அங்குமிங்கும் நடனமாடிக்கொண்டிருக்க, அவளின் கூந்தலில் பிரவேசித்திருந்த மல்லிகை சரத்தால் அவள் கூந்தலில் நறுமணமா, இல்லை அவள் கூந்தலால் அந்த மல்லிகைக்கு நறுமணமா என்று யோசிக்க வைத்தது. அவளின் கைகளில் மின்னிய கண்ணாடி வளையல்கள் கூட ஒன்றுடன் ஒன்று உரசி காதல் செய்தது. அவள் மார்பை உரசி சென்ற தாமரை செயின் புண்ணியம் வாங்கி அவள் அங்கத்தை அலங்கரித்தது போலும். அவள் காதில் ஆடும் லோலாக்கு பல கவிதைகள் ஈட்டி செல்ல, அவள் கட்டுக்கடங்காத பூனை முடிகள் அவள் நெற்றியை தடவி செல்ல, அந்த கருப்பு பொட்டு அவள் புருவத்தின் நடுவே புதுமொழி பேசிக்கொள்ள, கிராமத்து பருவக்கிளி அவள்தானோ, பல ஆண்களை வதைப்பது சரிதானோ, அழகில் அவளே முதல்தானோ, அவள் வர்ணிக்க முடியா வரிதானோ, தித்திக்கும் தேன் சுவை அவள்தானோ, இதில் தடுமாறி போவது நான் தானோ. அவள் முன்னே செல்ல இவன் பின்னே செல்ல செதுக்கிவிட்டான் கவிதை வரியை. அடி பெண்ணே, பயமாயிருக்கிறது, உன்னால் கம்பனுக்கும் கவிதை தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்று, கண்ணதாசனுக்கும் வரிகளெல்லாம் வற்றிவிடுமோ என்று. அவளின் ஒவ்வொரு அசைவுக்கும் முருகிக் கொண்டிருந்தான் அனல். அவனை மயக்க அவள் பெரிதாய் ஒன்றும் செய்யவில்லை. ஒற்றை பார்வை போதுமானதாய் இருந்தது. உலக அழகி பட்டியலில் அவள் பெயரை ஏன் சேர்க்கவில்லை என்று நீண்ட நேர யோசனை அது. இன்னைக்கு கான்ட்ராக்ட் கந்தசாமியை பார்க்க போனோம். அவர் தரம் இல்லாத பொருளை வச்சு ஹாஸ்பிட்டல் கட்டுறதா ஒரு தகவல், ஞாபகப்படுத்து. அப்புறம் மாமா படிக்க வச்ச சில பேர் குரூப் 1 எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டாங்க, அவங்கள சந்திக்க போகணும். அப்புறம் மில்லில் ஏதோ மிஷின் பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதுக்கு ரிப்பேர் பண்ண ஆள் அனுப்பி வைக்கணும் என்று வரப்பில் நடந்தபடி அவள் பாட்டுக்கு லிஸ்ட் போட்டு கொண்டே வந்தாள். வேலை என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரி அவள். அவனிடமிருந்து வெறும் மட்டும்தான் வந்தது. அவன்தான் அச்சு பிசராமல் அந்த அழகியை அளவெடுத்து கொண்டிருந்தானே. அவன் பார்த்த அந்த அப்பாவி தென்றல் இப்பொழுது முற்றிலும் மாறி போயிருந்தாள். இப்பொழுது அவள் கண்களில் ஒரு கூர்மை, ஒரு தெளிவு, ஒரு நிதானம் இருந்தது.
ஒருவேளை மெச்சூராகிவிட்டாலோ என்னவோ, ஆனால் இதிலும் அவள் கூடுதல் அழகுதான். அவள் நடக்கும்போது அவளுடன் சேர்ந்து நடனமாடி அவள் கூந்தல் அவள் பின்னழகை உரசி செல்ல அதைக் கண்டு அவனுக்குள்ளும் ஒரு ஏக்கம். நான் அந்த முடியாக இருக்கக்கூடாதா என்று. அடிக்கொரு முறை அவளை வருடி சென்ற தென்றல் காற்று மீதும் பொறாமை. நான் அந்த காற்றாக இருக்கக்கூடாதா என்று. அவளின் செதுக்கி வைத்த தேகத்தை எந்த சேதாரமும் இல்லாமல் தடவி சென்ற ஆடை மீதும் பொறாமை. அவள் வேலை பற்றி பேசிக் கொண்டிருக்க அவன் கண்களும் சிறப்பாய்தான் வேலை செய்தது. வேறென்ன, சைட் அடிக்கிறதுதான். அவ மட்டும் இப்ப பார்த்தான்னு வை, அவனை கண்டம் பண்ணிருவா. ஆனாலும் நம்ம பையனுக்கு கொஞ்சம் தில் அதிகம்தான். ஹீரோ மெட்டீரியல் ஆச்சே, அப்படித்தான் இருப்பாங்க. அவளை சைட் அடிக்க 2 கண்கள் போதாமல் அந்த பிரம்மன் மீதே மனு கொடுக்க தோன்றியது அவன் மானம் கெட்ட மனது. அவள் முன் மேலோக அழகியும் அட்ரஸ் கேட்க வேண்டும் போலும். என்னடா மாடன் பொண்ணுங்க, என் மைனா கிட்ட அவளுங்கெல்லாம் பிச்சை எடுக்கணும் என்று பட்டிமன்றம் நடத்தும் அளவுக்கு அவள் அழகில் கிறங்கிக் கொண்டிருந்தான் அந்த கிறுக்கன். அந்த போதி தர்மன் இயற்கையிலிருந்து மருந்து கண்டுபிடித்தது போல இந்த போதை தர்மன் அவள் முதுகிலிருந்து ஒரு சிறு மச்சத்தை கண்டுபிடித்து விட்டான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு! சொன்னதெல்லாம் கேட்டுச்சா? முன்னே சென்றவள் கேள்வியாய் திரும்ப அவன் கண்களோ அவள் கண்களை பார்க்காமல் சற்று கீழிறங்கி, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சற்று கீழிறங்கி அவள் இடையை நோக்கி இருக்க அவன் பார்வை சென்ற இடத்தைக் கண்டு கடுப்பானவள் வேகமாய் தாவணி கொண்டு இடையை மூடினாள். பொறுக்கி, எங்கடா பாக்குற? இடுப்பு பட்டென்று உளறிவிட்டான். வாட் ஐ மீன் மடிப்பு களைஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதான். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவள் கடுப்பில் பேச, யார் சொன்னது? செம்மையா இருக்கு. அவன் முகத்தில் அப்படி ஒரு பரவசம். அவன் எதை சொன்னான் என்று நமக்கு தானே தெரியும். என்ன செமையா? செம இல்ல, உண்மைன்னு சொன்னேன். டபுள் மீனிங்கா? என் மாமா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? இதெல்லாம் போய் மாமா கிட்ட சொல்வாங்களா? யூ நாட்டி! பொறுக்கி கடுப்பாக முணுமுணுத்து கொண்டவள் எரிச்சலுடன் திரும்பி காலை வைக்கும் நேரம் வரப்பில் கால் இடறி விடவே தடுமாறி கீழே விழப்போனவள் ஒரு சப்போர்ட்டுக்கு அனல் சட்டையை பிடிக்க மொத்த பட்டனும் பட் பட்டு என்று அருந்து அவளுடன் சேர்ந்து அனலும் அந்த சேற்றில் விழ இருவரும் மொத்தமாக சேற்றில் விழுந்து வாரினார்கள். தென்றல் அனல் மேல் விழுந்து கிடக்க கீழே விழுந்து கிடந்தான் அனல். ஏண்டா கீழே விழுந்த? பாடி மட்டும் அர்னால்டு மாதிரி வச்சிருக்கா? ஏண்டி பேச மாட்ட? நீ கீழே விழ போறான்னு தந்தி போட்டா சொன்ன? பட்டுன்னு இழுத்தா விழுத்தா செய்வாங்க. இதெல்லாம் வக்கனையா பேசு, முதல்ல எந்திரிடா என்றாள் கடுப்புடன். யாரு, நானா? மேடம் தான் ஏசி பஸ் மாதிரி என் மேல உல்லாசமா படுத்திருக்கீங்க. நீ எந்திரிச்சாதான் அப்படி நான் எந்திரிக்க முடியும் என்றவனுக்கு அவள் தன் மீது இருப்பது இன்பமே என்றாலும் அவள் கைகள் அவன் உடலில் கண்ட இடத்தில் பட்டு அவன் ஹார்மோன்களை தட்டி எழுப்புகிறது. இன்னும் சற்று நேரம் அங்கு இருந்தாலும் அவர்கள் கண்ணியம் கட்டுப்பாட்டை இழப்பது நிச்சயம். தென்றலும் அப்பொழுதுதான் அதை கவனித்தாள். ஓ சாரி என்றவள் எழுந்து கொள்ள நினைத்தாலும் சேறு வழுக்கிக் கொண்டு அவன் மீதே விழுந்தாள். அந்த கொடியடையால் விழுவதால் அவன் அப்படி ஒன்றும் சிதைந்து போகவில்லை என்றாலும் அவள் மேனி தீண்ட தீண்ட அவன் கட்டுப்பாடெல்லாம் கண்ட்ரோல் இழக்கிறது. படுத்துறாளே, என்ன நல்லவனா இருக்க விட மாட்டா போல. இன்ப அவஸ்தையாய் முணங்கிக் கொண்டவனோ, சீக்கிரம் எந்திரிடி என்றான் முனங்கலாய். ஏன் துரா அப்படி எங்க அவசரமா போறீரு? இல்ல நான் பக்கத்துல இருக்கிறது அவ்வளோ எரிச்சலா இருக்கா? எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல உன் மேல விழுந்து கிடக்க. கால் வழுக்குது. இதழை வளைத்தபடி முணங்கிக் கொண்டவளுக்கு எங்கிருந்து தெரிய போகிறது அவன் படும் பாடு. இவ வேற நேரம் காலம் புரியாம சோதிக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரம் போனாலும் என்னாலேயே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி என்று உணர்வுகளை அடக்க பெரும் பாடுபட்டவனுக்கு அவள் நெருக்கம் இன்னும் இன்னும் அவனை பித்தம் கொள்ள வைக்க எதை செய்யக்கூடாது என்று நினைத்தானோ அதையே செய்து விட்டான் அந்த மாயக்காரன்.